கன்னட நடிகர் தர்ஷனை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து வேறு சிறைக்கு மாற்ற கர்நாடக முதல்வர் சித்தராமையா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, எந்த சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார், எப்போது மாற்றப்பட இருக்கிறார், முழு விவரங்களை பதிவு. கண்டிப்பாக முதலில் இந்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தனக்கு மிகவும் வேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டு உடனடியாக தர்ஷன் மற்றும் அந்த புகைப்படத்தில் இருந்த நபர்களை வேறு சிறைக்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கர்நாடக காவல்துறை இயக்குநருக்கு அவர் உத்தரவு விட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெங்களூரை தவிர பிற மத்திய சிறைகளில், குறிப்பாக சொல்ல வேண்டும் பெல்லாரி, பெலகாவி, இது போன்ற சிறைகளில் அந்த உயர் பாதுகாப்பு, குறிப்பாக சொல்ல முடியால் விஐபி கைதிகள், அதே போல கொடுங்குற்றம் புரிந்த கைதிகளை எல்லாம் அழைத்து வைத்திருப்பார்கள். அங்கு அந்த இது போன்ற குற்றவாளிகளுக்காகவே உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு தனி பேரக் இருக்கும். அந்த வகையிலான பேரக்கள் பெங்களூரை தாண்டி, அதாவது பெங்களூர் பரப்பன சிறையை தாண்டி வேறு எங்கும் இல்லை. எனவே தர்ஷன் வேறு சிறைக்கு மாற்றப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, முதல்வர் சித்தராமையா அவரது பதிவில் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார், தர்ஷனோ அல்லது அவருடன் இருப்பவர்களோ வேறு சிறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றுதான் காவல்துறை இயக்குநரகத்திடம் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும், அதே போல என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான விசாரணை அறிக்கையை தனக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் காவல்துறை என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் நாம் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பு கர்நாடக சிறைத்துறை டிஜிபியை தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்போது வரை இந்த ஒரு காரணத்தை தான் தெரிவித்தார். பாதுகாப்பு விஷயம் என்பதை பொறுத்த மட்டில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை என்பது மிகவும் உயர்மட்ட பாதுகாப்பு கொண்டது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினார். நாம் இந்த விவகாரத்தில் அவர் வேறு சிறைக்கு மாற்றப்படுவாரா, முதல்வரின் உத்தரவுப்படி என்ற விஷயத்தையும் பார்க்க வேண்டும். என்றால் வேறு சிறைக்கு மாற்றால் அவரது பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகும் சூழல் உருவாகி இருக்கிறது. அங்கு சிறையில் கைதிகளுக்கு ஏதேனும் ஆனால் அதற்கு சிறைத்துறை தான் பொறுப்பு என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்வார்கள். எனவே இந்த முடிவில் அவருடன் யாரெல்லாம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த புகைப்படத்தில் இருந்தவர் தர்ஷனை தாண்டி வில்சன் கார்டன் நாகா, பிரபல ரவுடி வில்சன் கார்டன் நாகா என்பவர், அவர் வேறு சிறைக்கு மாற்றப்பட வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே கடந்த காலங்களில் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்த போது அவருடன் ஒரு பெண்மணி இருந்தார். அப்போது இந்த சொகுசு வசதிகள் குறித்த பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போது அந்த பெண்மணி தான் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டதை தவிர சசிகலா அவர்கள் தும்கூர் பெண்கள் சிறைக்கு மாற்றப்படுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அது போன்ற எந்த நடவடிக்கையும் சிறைத்துறை எடுக்கவில்லை. அப்போது அது பரபரப்பாகவும் பேசப்பட்டது. அதே ஒரு சூழல் தான் தற்போது தர்ஷனுக்கும் உருவாகி இருக்கிறது. இருப்பினும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா விசாரணை அறிக்கையை கேட்டிருக்கார். அதை பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தற்போதைக்கு அவர் கேட்டிருப்பது தர்ஷனையோ அல்லது அவருடன் இருந்த அந்த குற்றவாளிகளையோ வேறு சிறைக்கு மாற்றுங்கள், முழுமையான அறிக்கையை தனக்கு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.